ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். மகாயான விஷயம். மகாயானத்தை பத்மபாதர் குறிப்பிட்டிருக்கிறாரே. கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய கனிஷ்கரின் காலத்தில் தானே பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று உடைந்தது என்று ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இப்படி முழுக்க வேறு வேறாக 2 பிரிவுகள் உறுதிப்பட்டது கனிஷ்கர் காலத்தில் தான் என்றாலும் புத்தர் மகா பரிநிர்வாணம் அடைந்ததை அடுத்து ராஜகிரகத்தில் நடந்த முதலாவது பௌத்த மாநாட்டிலேயே 2 விதமான அபிப்பிராயக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றும் அப்புறம் ஸ்தவிரவாதம் தேராவாதம் என்று பாலி பேரில் வழங்குவது என்றும் மகா சங்கிகம் என்றும் இந்த 2 பிரிவுகளும் விரிந்து கொண்டே போய்த்தான் முடிவில் முறையே ஹீனயான மகாயானங்களாக ஆயின என்றும் அவர்களுடைய மத புஸ்தகங்களிலிருந்து தெரிகிறது. முதலிலிருந்தே பல காலம் ஹீனயாம் மகாயானம் என்ற இந்த பெயர்களும் ஓரளவு வழங்கி இருக்கலாம். அப்படியானால் பத்மபாதர் அந்த குறிப்பிட்டதில் குரோனாலஜிக்கல் எரர் காலக்கணிப்பில் தவறுதல் இல்லை தானே? மெகஸ்தனி சமாச்சாரத்தை நினைவு வைத்து கொண்டு ஹிஸ்டரி முழுதையும் ஒரு காலத்துக்கு தள்ளினாலோ இந்த கேள்வி எல்லாமே அடிபட்டுவிடும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.